வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் பார்த்துட்ருக்கோம், நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட். அந்த லெசனில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ், பரிமாண பகுப்பாய்வின் பயன்பாடுகள், லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ், பரிமாண பகுப்பாய்வின் வரம்புகள். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ், அதில் ஃபஸ்ட் அப்ளிகேஷன் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். To convert a physical quantity from one system of units to another, ஒரு அலகிடும் முறையிலிருந்து மற்றொரு அலகிடும் முறைக்கு நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்தது செகண்ட் அப்ளிகேஷன், டு செக் த டைமென்ஷனல் கரெக்ட்னஸ் ஆஃப் எ கிவன் ஃபிசிக்கல் ஈக்குவேஷன். அதாவது கிவன் ஈக்குவேஷன் டைமென்ஷனலி கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு நம்மளால் செக் பண்ண முடியும், டைமென்ஷனல் அனாலிசிஸ் மூலமாக செக் பண்ண முடியும். ஓகே, v ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் ஒன் ஆஃப் த ஈக்குவேஷன், இயக்க சமன்பாடுகளில் ஒரு சமன்பாடு இது. v ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி. இப்போ டைமென்ஷனல் ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். அப்ளை டைமென்ஷனல் ஃபார்முலா ஆன் போத் சைட்ஸ். வியோட டைமென்ஷனல் ஃபார்முலா எல்டி பவர் -1, யூவோட டைமென்ஷனல் ஃபார்முலா ஆல்சோ எல்டி பவர் -1. இங்கே யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி, வின்றது ஃபைனல் வெலாசிட்டி. A is acceleration, அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா LT பவர் -2. அடுத்தது டைம், கேபிட்டல் Tன்னு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு LT பவர் -1, ரைட் ஹேண்ட் சைடு LT பவர் -1 ப்ளஸ் செகண்ட் டேர்ம் பாருங்கள், LT பவர் -2 இருக்குது, T பவர் -2 இருக்குது, பக்கத்தில் T பவர் 1. ஸோ பவர் ஆட் ஆகும், பேஸ் சேமாக இருக்கும்போது பவர் ஆட் ஆகும். இப்போ T பவர் -2 ப்ளஸ் 1, ஸோ T பவர் -1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ எல்லா டேர்ம்ஸும் சேம் டைமென்ஷனல் ஃபார்முலா வருது. அப்போ LT பவர் -1 ஈக்குவல் டு LT பவர் -1 ப்ளஸ் LT பவர் -1. ஸோ ஃப்ரம் திஸ் த கிவன் ஈக்குவேஷன் இஸ் டைமென்ஷனலி கரெக்ட். ஓகே, அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். செக் த கரெக்ட்னஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் mv² ஈக்குவல் டு mgh. இதில் half mv² அப்படின்றது கைனடிக் எனர்ஜி ஈக்குவேஷன், இயக்க ஆற்றல். ஓகே, அடுத்தது mgh பொட்டென்ஷியல் எனர்ஜி, நிலை ஆற்றல். யூசிங் டைமென்ஷனல் அனாலிசிஸ் மெத்தட். ஸோ இந்த ஈக்குவேஷன் டைமென்ஷனலி கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஆஃப் mv² ஈக்குவல் டு, இந்த ஹாஃப்க்கு நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலா இல்லை, அது போட முடியாது. அடுத்தது mv²க்கு போடணும். எம்க்கு போடலாம், கேபிட்டல் எம். வெலாசிட்டிக்கு LT பவர் -1, ஸ்கொயர் இருக்கனால அதை ஸ்கொயர் பண்ணிட வேண்டியதான். இப்போ கேபிட்டல் எம் L² T பவர் -2. லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடைக்கிற டைமென்ஷனல் ஃபார்முலா mL² T பவர் -2. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். mgh அப்படின்னு இருக்கு. ஸ்மால் எம்க்கு நம்ம கேபிட்டல் எம் போடுவோம் டைமென்ஷனல் ஃபார்முலா. ஜின்றது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அது அதுவும் ஆக்சிலரேஷனுக்கும் சேம் டைமென்ஷனல் ஃபார்முலா தான். அதாவது புவியீர்ப்பு முடுக்கத்துக்கான டைமென்ஷனல் ஃபார்முலாவும் முடுக்கத்திற்கான டைமென்ஷனல் ஃபார்முலாவும் ஒன்று தான். அப்போது ஏவோட மதிப்பு தான் இங்கே நம்ம போடணும். இப்போ LT பவர் -2. அடுத்தது ஹெச்ன்றது ஹைட், அதை நம்ம இங்கே டைமென்ஷனல் ஃபார்முலா L தான் போடணும். அப்போ எம் L × L L² ஆகிடும், T பவர் -2. இப்போ அதை அப்படியே ஈக்குவேட் பண்ணுங்கள். mL² T பவர் -2 ஈக்குவல் டு mL² T பவர் -2. ஸோ போத் சைட்ஸ் இருக்கிற டைமென்ஷனல் ஃபார்முலா சேம். அப்போ த கிவன் ஈக்குவேஷன் இஸ் டைமென்ஷனலி கரெக்ட். Third application, to establish the relation among various physical quantities. வெவ்வேறு இயற்பியல் அளவுகளுக்கிடையேயான தொடர்பினை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கலாம். ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஒன்று எடுத்துக்கலாம், Q அப்படின்ட்டு. அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி டிபெண்ட்ஸ் அப்பான் த குவான்டிட்டிஸ் Q1, Q2, Q3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ Qன்ற அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி Q1, Q2, Q3 சார்ந்தது எனில் அப்படி இருந்துச்சுன்னா Q is proportional to Q1, Q2 and Q3. இது ஈக்குவேஷனில் எழுதுகிறோம்.
Q is proportional to Q1A, Q2B, Q3C. நடுவில் இந்த ஆல்ஃபா மாதிரி போட்டிருக்கோம் பாருங்க, அதுதான் ப்ரொபோர்ஷனல் சிம்பிள். ஓகே, இதில் Q1ஓட பவர் ஏன்னு கொடுத்துருக்கோம். நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இந்த பவர் ஏ வரும்போது அது வந்து மாஸோட பவர் வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்க போகிறோம். அடுத்து வர செகண்டாக வர குவான்டிட்டி லென்த், அதோட பவரை வந்து நம்ம பியாக கொண்டு வருவோம். அடுத்து தேர்டாக வர குவான்டிட்டி டி, அதோட பவரை வந்து நம்ம சின்னு கொண்டு வருவோம். ஓகே, அடுத்தது இந்த ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் இருக்குது, அதை நம்ம எடுக்கணும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம போடணும். அதுதான் நம்ம அடுத்த ஸ்டெப்பில் போடுறோம். Q ஈக்குவல் டு K Q1A Q2B Q3C, where K is the dimensionless constant. K என்றது என்னன்னா டைமென்ஷன், பரிமாணமற்ற ஒரு மாறிலி. நெக்ஸ்ட், இந்த ஈக்குவேஷன்ல Q Q1 Q2 Q3 இந்த இடத்துல எல்லாம் நம்ம வேற பிசிக்கல் குவான்டிட்டி அப்ளை பண்ணுவோம். அது அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதோட டைமென்ஷனல் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுவோம். அது அப்ளை பண்ணதுக்கப்புறம் அக்கார்டிங் டு பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி, அந்த பிரின்சிபல் அடிப்படையில் the powers of MLT are made equal on both sides of the equation. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் அந்த பிரின்சிபல். அதில் என்ன சொல்கிறாங்க, the dimensions of all the terms in a physical expression should be the same. ஒரு சமன்பாட்டில் உள்ள ஒவ்வொரு உறுப்பின் பரிமாணங்களும் சமமாகும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பரிமாணங்களையும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதையும் நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம இதோட பவர்ஸ் இருக்கு பாருங்க, ஏபிசி, அதோட வேல்யூஸ் கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சி ஃபைனலாக நம்ம இந்த ஈக்குவேஷன் Q ஈக்குவல் டு K Q1A Q2B Q3C இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு லாஸ்ட்டாக கிடைக்கிற ஈக்குவேஷன் தான் நம்ம இதில் சொல்லியிருக்கோம்ல, டு எஸ்டாப்ளிஷ் த ரிலேஷன் அமங் வேரியஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Obtain an expression for the time period t of a simple pendulum. The time period t depends on mass of the bob, length of the pendulum, acceleration due to gravity at the place where the pendulum is suspended, constant k equal to 2 pi அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் கொஸ்டின். இதில் நான் போல்டு பண்ணியிருக்கேன் பாருங்க, டைம் பீரியட் t depends on 3 terms, mass, length, acceleration due to gravity. ஸோ இதுதான் நம்மளுக்கு முக்கியமானது. கடைசியாக நம்ம கான்ஸ்டன்ட் கே, அதுவும் முக்கியமானது. சரி, இந்த சம்மில் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, டி டிபெண்ட்ஸ் ஆன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்போ டீயை லெஃப்ட் சைடில் எடுத்துக்கணும். டி ப்ரொபோர்ஷனல், இந்த 3 டேர்ம்ஸ் அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் எழுதணும். டி ப்ரொபோர்ஷனல் எம் எல் ஜி, சரியா? டி ப்ரொபோர்ஷனல் எம் எல் ஜி, அதோட பவர்ஸ் எம்க்கு ஏன்னு கொடுத்துருங்க, எல்க்கு பின்னு கொடுக்கணும், ஜிக்கு சின்னு கொடுக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு போட்டிருக்க பாருங்க, நம்ம ஆல்ரெடி போன ஸ்லைடில் பார்த்தோம். QS ப்ரொபோர்ஷனல் Q1A Q2B Q3C. அடுத்த ஸ்டெப்பில் என்ன சொன்னேன், ஒரு கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணணும்னு சொல்லினா, அப்போ T ஈக்குவல் டு K M பவர் A L பவர் B G பவர் C. Here K is the dimensionless constant. இப்போ டைமென்ஷனல் ஃபார்முலாஸ் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். டீன்றது டைம் பீரியட் தான், அப்போ டி அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது கே, மாஸுக்கு கேபிட்டல் எம் போட்டுக்கலாம், எம் பவர் ஏ, லெங்த் கேபிட்டல் எல் போட்டுக்கலாம், பவர் பி. அடுத்தது இருக்கிறது என்னென்னா ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இது ஆக்சிலரேஷனுக்கு ஈக்குவல் தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா எல்டி பவர் -2, அதோட பவர் சின்னு போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு டியோட பவர் 1 போட்டிருக்கோம். ஆனால் ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், எம் டேர்ம் இருக்குது, எல் டேர்ம் இருக்குது, டி டேர்ம் இருக்குது. ஸோ அதனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டி பவர் 1 அது கூட எம் டேர்மோ எல் டேர்மோ நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது எப்படி எழுதணும்னா, அதோட பவர்ஸ் 0ன்னு போட்டு எழுதணும். எம் பவர் 0, எல் பவர் 0, அடுத்தது டி பவர் 1. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதியாச்சு. ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு கே எம் பவர் ஏ, செகண்ட் டேர்ம் அண்ட் தேர்ட் டேர்மில் எல் டேர்ம் இருக்கனால
நம்ம ரெண்டு சேர்த்து தான் எழுதணும். எல்லோட பவர் b + c அப்படின்னு ஆகிடும். டீயோட பவர் -2c அப்படின்னு கிடைச்சிருது. அடுத்தது இப்போது mlt அதோட பவர்ஸை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ரெண்டு பக்கமும் compare the powers of mlt on both sides. So அப்போ m power a equal to m power 0, l power b plus c equal to l power 0, t power -2c equal to t power 1. இப்போ பவர்ஸை மட்டும் அப்படியே கம்பேர் பண்ணுங்க. a equal to 0 கிடைச்சிரும், b plus c equal to 0, -2c equal to 1. இப்போ a ஓட வேல்யூ கிடைச்சிருது டைரெக்டாகவே, கரெக்டா? ஏவோட வேல்யூ டைரெக்டாக கிடச்சிருது. அடுத்தது சியை சால்வ் பண்ணலாம். -2c equal to 1, மைனஸ் அந்த சைடு கூட போயிடுங்க, ஈக்குவலுக்கு அந்த சைடு. இப்போ 2c equal to -1, தென் c equal to இந்த 2 டினாமினேட்டர் போயிடும், c equal to -1/2 கிடச்சிரும். இப்போ a வேல்யூவும் கிடச்சிருச்சு, c வேல்யூவும் கிடச்சிருச்சு. இந்த c வேல்யூவை கொண்டு போயிட்டு இந்த b + c equal to 0 இருக்குல்ல, அந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணிடலாம். அப்போ என்ன ஆகும்? b -1/2 equal to 0 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது இந்த -1/2 ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். இப்போ b equal to 1/2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஏவோட வேல்யூ 0, பியோட வேல்யூ 1/2, சியோட வேல்யூ -1/2. a வேல்யூ, b வேல்யூ, c வேல்யூ இது எல்லாத்தையும் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணிடலாம். t equal to k m power a l power b g power c. அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். t equal to m power 0, k இருக்குது, கான்ஸ்டன்ட் இருக்குது, கான்ஸ்டன்ட் m power 0, l power 1/2, g power -1/2 அப்படின்னு கிடைக்குது. t equal to k m power 0, anything power 0ன்றது 1, அதனால் m power 0 அப்படியே நம்ம 1 எடுத்துக்கலாம். அடுத்தது l power 1/2, g power -1/2 இருக்கு. இந்த g power -1/2 வந்து நான் டினாமினேட்டர் கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? l power 1/2 by g power 1/2 கிடைக்கும். மைனஸ் போயிடும், நம்ம டினாமினேட்டர் கீழே கொண்டு வரும்போது அதோட மைனஸ் போயிடும். அப்போ l power 1/2 by g power 1/2 அப்படின்னு கிடைக்கும். அந்த 1/2 நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா l by g power 1/2 அப்படின்னு எழுதலாம். இந்த பவர் ஹாஃபை வந்து நம்ம ரூட்டாக மாற்றலாம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ரூட்டை வந்து நம்ம ஹாஃப் அப்படின்னு எடுப்பாங்க. அது மாதிரி இங்கே 1/2 இருக்கனால அதை நான் வந்து ரூட்டாக மாற்றிக்கிறேன். அப்போ t equal to k root of l by g அப்படின்னு எழுதலாம். கேவோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க, k equal to 2π, அதை இங்கே அப்ளை பண்ணிடலாம். t equal to 2π root of l by g. This is the equation. இதுதான் நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம். இந்த அப்ளிகேஷன் இது டு எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன் அமாங் வேரியஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். வெவ்வேறு இயற்பியல் அளவுகளுக்கிடையே உள்ள தொடர்பினை பெற முடியும். இப்போ டி அது மாதிரி எல்ஜி இதுக்கு இடையே உள்ள தொடர்பினை வந்து நம்ம இந்த டெரிவேஷன் மூலமாக நம்ம கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டாபிக், limitations of dimensional analysis. This method gives no information about the dimensionless constants in the formula like 1, 2, pi, e, that is Euler number. So dimensionless constants பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் இருக்காது. ஸோ டைமென்ஷன்ஸ் இல்லைன்னும் போது இந்த மெத்தடில் நம்ம அதோட மதிப்பை கண்டுபிடிக்க முடியாது. செகண்டு, இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஒரு வெக்டர் குவான்டிட்டியா இல்லை ஸ்கேலர் குவான்டிட்டியா அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதாவது கொடுக்குற ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஒரு வெக்டர் குவான்டிட்டியா இல்லை ஸ்கேலர் குவான்டிட்டியா அப்படின்னு நம்மளால தீர்மானிக்க முடியாது. தேர்டு, இப்போ சில ஈக்குவேஷனில் வந்து சைன் தீட்டா, காஸ் தீட்டா இது மாதிரி ட்ரிக்னாமெட்ரிக் டேர்ம்ஸ் ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும். எக்ஸ்பொனென்ஷியல் இ பவர் எக்ஸ் அந்த மாதிரியான டேர்ம்ஸ் இருக்கலாம். லாக்ரிதமிக் log x, log a by b இது மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸை யூஸ் பண்ண முடியாது. இதுதான் வந்து தேர்டு லிமிடேஷன். ஒரு ஈக்குவேஷனில் மோர் தென் 3 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருந்ததுன்னா இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ண முடியாது.
it cannot be applied to an equation involving more than 3 physical quantities. Last limitation, it can only check on whether a physical relation is dimensionally correct, but not the correctness of the relation. இப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க, அந்த ஈக்குவேஷன் வந்து இந்த மெத்தட் மூலமாக நம்ம வந்து டைமென்ஷனலி கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு மட்டும்தான் நம்மளால் செக் பண்ண முடியும். அந்த ஈக்குவேஷன் ஒரிஜினல் ஈக்குவேஷனா அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. எக்ஸாம்பிள், s equal to ut plus 1/3 at ஸ்கொயர், இது ஒரு ஈக்குவேஷன். s equal to ut plus 1/2 at ஸ்கொயர், இதில் டைமென்ஷன் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுறீங்க, ரெண்டுதுலேயுமே அப்ளை பண்ணுறீங்க. ரெண்டுதுலேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டைமென்ஷன் ஃபார்முலா, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டைமென்ஷன் ஃபார்முலா ரெண்டுமே சேமாக தான் வரும், ரெண்டு ஈக்குவேஷனும் சேமாக தான் வரும். ஆனால் இதில் ஒரிஜினல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது s equal to ut plus half at ஸ்கொயர், இதுதான் ஒரிஜினல் ஈக்குவேஷன். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் டைமென்ஷனல் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது சேம் வேல்யூ தான் வருது. ஸோ அதை வச்சு எது ஒரிஜினல் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, டைமென்ஷனலி கரெக்டானு மட்டும் தான் செக் பண்ண முடியும், ஒரிஜினல் ஈக்குவேஷன் செக் பண்ண முடியாது. இது ரெண்டு இதில் ஒரிஜினல் ஈக்குவேஷன் s equal to ut plus half at ஸ்கொயர்.